ஆக்சுவலி இப்போது என்ன விஷயமா இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோன்னா யூடியூப்பில் கமெண்ட்ஸ் நிறைய வருது. டெஃபினெட்லி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வேல்யூபிளாக எடுக்கிறோம். அதோட பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நாங்கள் பாசிட்டிவாக எடுக்கிறோம். பட் ஆனால் ரொம்ப வல்கராக நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிஜமாவே ரொம்ப, ஏன்னா இது ஒரு ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியில் அவங்க போகிறனா நான் சுதா, மற்றபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ரியல் லைஃப்பில் சுதா நல்லா கிடையாது. ஸோ அதனால் ஸ்டோரி பேஸ்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக கமெண்ட் பண்ணுங்கள், வல்கராக எல்லாம் பண்ணாதீங்க. வாட்ச் அழகுன்னு விஷன் டைம்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம விஷன் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உள்ள இருக்க முடியல. பேச்சுக்கு பேச்சு எங்க அண்ணி இப்படி எங்க அண்ணி அப்படின்னு வாய் கிழிய பேசுவியே, இப்ப என்ன ஆச்சுன்னு நக்கல் பண்றா பூர்ணா. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ சொல்றது இருக்கட்டும், எனக்கே உங்க மனசு எப்படி கல்லா மாறுச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு அண்ணி. என்ன ஆச்சு? எதனால இப்படி மாறி போனீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. பேசுங்க அண்ணி. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களால பேச முடியாது. ஏன்னா உங்க மனசு மாறிடுச்சு. இவங்க கேக்குறாங்களேன்னு பணத்தை எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கு திரும்ப கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுதான் உண்மை. அதனாலதான் பேச மாட்டேங்கிறீங்க. ஐஷு பாவம் இல்ல, அவ அழறத பார்த்துட்டு ரவி எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். நாங்க அவமானப்படணும் தானே நீங்க பணத்தை தர மாட்டேங்கிறீங்க. இது ரொம்ப தப்பு அண்ணி, ரொம்ப தப்பு. நீங்க ஒரு வீட்டை வாங்கி அதுல நாங்க குடியிருக்கிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம். நான் துபாய்க்கோ கனடாக்கோ எங்கேயோ போயிடுறேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. நீங்க எப்படி மாறி போவீங்கன்னு நினைச்சு கூட பீரோல பணம் இல்ல, அது திருடு போயிடுச்சு. திருடினது இந்த வீட்டு மருமகன் கணேஷ். இத நான் எப்படி இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியும்? கடவுளே, எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. இந்த வீட்டுல நான் மட்டும் யாருமே இல்லாம தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும். கடவுளே, நீதான் எனக்கு உதவி பண்ணணும். சுதா, எதுக்கு என்கிட்ட இதையெல்லாம் மறைச்ச? எனக்கு வேற வழி தெரியல.
உன்னை தப்பா நினைச்சிட்டேனே சுதா. ஐயோ. சாரி சுதா. என்னடி ரொம்ப யோசிக்கிற? பெருசா ஏதோ பண்ண போற போல இருக்கு. பெருசா ஏதாவது பண்ணணும். ரவியை தான்கிட்ட சுதா பண்ண தப்பையெல்லாம் சொல்லி பார்த்தேன். அவர் கொஞ்சம் கூட அசையல. ஒரு வார்த்தை கூட சுதாவை பத்தி தப்பா பேசல. இதுல இருந்து என்ன தெரியுது? சுதா அவரை மயக்கி வச்சிருக்கான்னு தெரியுது. சான்ஸே இல்லடி. ரவியை தான் சுதா மேல கோவமா இருக்காரு. இல்லைன்னா எதுக்கு ரூம்ல படுக்காம மொட்டை மாடிக்கு போய் படுக்கணும்? ஆனா நீ பேசினதுக்கு அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொல்றியே. ஒரே நாள்ல அற்புதம் நிகழ்னு எதிர்பார்க்க கூடாது சுவாதி. சுதா மேல வீட்டுல எல்லாரும் கோவமா ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் நம்ம போராடி இருப்போம். எத்தனை விதமா யோசிச்சிருப்போம். எவ்வளவு பிளான் பண்ணிருப்போம். எத்தனை தடவை தோத்து போயிருப்போம். ஆனா கடைசியில ஜெயிச்சோம்ல. அதே மாதிரி சுதாவை பத்தி ரவியை தங்கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கோவம் வர வைக்கணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். அவளும் வீட்டை விட்டு போவா. നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദര ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദര ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. என்னடி நடக்குதுங்க? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அடிச்சு பல்லகிலெல்லாம் உடைச்சிருவேன். கோவத்துல இருக்கும்போது கோலம் போட்டுட்டு இருக்கியா? நான் ஒரு திட்டம் போட்டா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கவுத்துட்டாளே. அப்படின்னா ரவியத்தான் கோவம் போயிடுமே. அத்தான் வீட்டுல எல்லாரையும் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருவாரே. அத்தான் சொல்றத அத்தை கேட்பாங்க. அத்தை சொன்னா மாமா மறு பேச்சு பேச மாட்டாரு. அத்தையும் மாமாவும் சொன்னா வீட்டுல எல்லாரும் மாறிடுவாங்க. அது நடக்கக்கூடாது. நடக்கவும் விட மாட்டேன். என்ன பண்ணலாம்? நான் ஒருவேளை சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தலையும். அப்படிலாம் சொல்ல முடியாது பூர்ணா. உண்மையை சொல்லணும்னா இதுவே உனக்கு வெற்றிதான். இல்ல சுவாதி, இது வெற்றி இல்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்படக்கூடாது. ஐஷுவை நான் என் கூட சேர்த்துக்கணும். நான் தனி ஆளா போராடுறதை விட அவளும் என் கூட சேர்ந்தானா வீடு ரெண்டாகும். ரவி அத்தாங்கிட்ட ஐஷு சுதாவை பத்தி தப்பா சொன்னாதான் கண்டிப்பா அவர் நம்புவாரு. இன்னும் நல்லா பிளான் பண்ணி என்ன நான் பலப்படுத்திக்கணும். இன்னும் இதை விட பெருசா பிளான் பண்ணணும். ஏற்கனவே வெந்து தனிஞ்ச காட்ட மறுபடியும் எரிய வைக்கணும். ஆனால் தாங்காம சுதாவை வீட்டை விட்டு ஓட ஓட துரத்தணும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம்
ஓதுவீர் ஓதுமினோர் நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வில் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வில் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். என்ன இன்னும் 10 நாள் தான் இருக்கா? நான் தோத்து போயிட்டு தான் நீயே நடிச்சிட்டு இருக்க பூர்ணா. நான் தோக்கல, தோத்து போற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். குத்துச்சண்டை போட்டியில அடிபட்டு விழுறது தோல்வி இல்ல, அடிபட்டு விழுந்து எந்திரிக்காம இருக்கிறது தான் தோல்வி. நான் எந்திரிக்க மாட்டேன்னு நீ அடிக்கிறல்ல, அது எப்படி உன்னால இப்படிலாம் பிளான் பண்ண முடியுது? நகமும் சதையுமா, ரத்தமும் உயிருமா, மூச்சும் சுவாசமுமா இருந்த எல்லாரையும் சதி பண்ணி பிரிச்சுட்டு தான் நினைக்கிறியா? எல்லாம் எதுக்காக நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் எதுவுமே பண்ணல, எல்லாம் நீயாவே தேடிக்கிட்டது. ஐஷுக்கு பணத்தை கொடுத்து ரெட்டி சார் கிட்ட டைம் கேட்டிருந்தேன்னா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ரெட்டி சாருக்கு நான் ஏன் பணம் கொடுக்கல? எனக்கு என்ன தெரியும்? ஆறும் அது ஆழம் இல்ல, ஆழம் கடலும் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு தாயா. யாருக்கு பொருந்துமோ? உனக்கு பொருந்தும். உனக்கு மட்டும்தான் பொருந்தும். உன்ன மாதிரி ஒரு சிந்தனை, செயல், புத்தி எல்லாத்துலயும் மோசமான ஆளை பார்த்ததில்லன்னு சொல்ல வரேன் அதானே? ஆமா, உன் விஷயத்துல நான் அப்படிதான். நான் சொல்லாம எதையும் செய்யலையே. உன்னை அடிச்சு ஓட ஓட வரட்டுவேன்னு சொன்னனா இல்லையா? என்கிட்ட கருணையை எதிர்பார்க்காத நான் சொன்னனா இல்லையா? சொன்ன. ஆனா கணேஷ் கிட்ட சாவியை கொடுத்து நான் வச்சிருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு போக சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அஸ்திவார் ஆடுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ கணேஷ் மேல அபாண்டமா பழிய தூக்கி போடுற. நானா போடுறேன்? நீ கணேஷ் கிட்ட சாவி கொடுக்கல? கொடுக்கலன்னு சொன்னா நீ நம்பவா போற? இது பாரு, நான் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். மகேஷ் கடைக்கு போயிருந்தான். கணேஷனா அந்த நேரத்துல வந்தாரு. நான் இந்த பக்கமா வந்தேன். வீட்டுக்கு போன யாரையும் காணோம். அவசரமா பாத்ரூம் போகணும்னு சொன்னாரு. சாவியை கேட்டாரு, நான் சாவியை கொடுத்தேன். இந்த வீட்டு மருமகனுக்கு பாத்ரூம் போறதுக்கு கூட உரிமை இல்லையா என்ன? இல்ல அவரு போவே கூடாதா? சாவி கொடுத்தது ஒரு தப்பா? சாவி கொடுத்தது தப்பு இல்ல, பணம் இருக்குன்னு சொன்னது தப்பு. பணத்தை திருடினது தப்பு. என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். கேட்காம எடுத்துட்டு அவர் கேட்கும்போது என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வச்சது பிரில்லியன்ட் பூர்ணா. நீ கணேஷ் மேல அபாண்டமா பழிய போடுற. அதுக்கு என்ன அவசியம்? உன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக நீ சொல்ற பொய் அது. யாரும் நம்ப மாட்டாங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி வீட்டுல யார்கிட்ட சொல்லிடாத.
உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. சொல்லுவேன், நிரூபிப்பேன். யாரு காரணம், எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு நான் நிரூபிப்பேன். தாராளமா பண்ணு, நான் ரெடி. உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூர்ணா. மனசை திடப்படுத்திக்கோ. ஹலோ, நான் தாண்டவன் பேசுறேன். என்னடி யோசிக்கிற? இன்னையிலிருந்து உனக்கு ஒரு புது எதிரிய நீ தேவையில்லாம உருவாக்கி இருக்கிற. உன்னோட எக்ஸ்ட்ரா பேச்சு தான் உனக்கு எக்ஸ்ட்ராவா பிரச்சனை உருவாக்கிருச்சுன்னு புரிஞ்சிட்டியா? என்ன வேணும் உனக்கு? கமிஷனர் ஆபீஸ்ல போய் என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே? என்னோட விசுவாசிங்க சொன்னாங்க, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் கவனிச்சு என் பக்கத்திலே வச்சிருக்கிறேன். அந்த ஏசி மட்டும் என் லிஸ்ட்ல இல்ல. கரெக்டா அவனை பார்த்து பேசி என்ன ஓட வச்சிட்டல, சிக்க மாட்டேன்டி. பதுங்கி இருப்பேன், சமயம் பார்த்து உன்னை பாஞ்சி அடிப்பேன். மாத்துறேன், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை மாத்துறேன். நான் யாரு, என் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். இன்னையிலிருந்து உன்னை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா உன்னை தூக்குவேன். ஏண்டா இவன் வம்புக்கு போனான்னு ஆயுசு பூரா உன்னை அழ வைப்பேன். ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இப்பவே வா. பயந்தகுழி பயலே, பதுங்கி இருந்துகிட்டு சவால் விடுறியா? நான் சொல்றேன்டா, உன்னை புடிச்சு கமிஷனர் ஆபீஸ்ல ஒப்படைப்பேன். அங்க சந்திக்கலாம்டா. ஓ, நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கறா? தபார், உன்னை விட பெரிய பெரிய சித்த பெருமாள்லாம் தாண்டவன் கால்ல விழுந்து கதறி இருக்காங்க, தெய்வமே என்ன விட்டுருன்னு. உனக்கும் நான் ஸ்பாட் வைக்கிறேன். நீ சாகரத்துக்கு முன்னாடி உன் முன்னால வந்து நான் நிப்பேன். அப்ப சந்திப்போம். ரவி, சுதாவை கூப்பிடு, அவளை சாப்பிட சொல்லு. சாப்பிடு. சுதா, சாப்பிடு. சாப்பிடுமா, ஏன் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போற? மா, சாப்பிடுறா. எனக்கு சாப்பிட மனசு இல்லப்பா. எப்படி மனசு இருக்கும்? உனக்கு குற்ற உணர்ச்சி,
பணத்தை வச்சுட்டு குடுக்கலன்னு சொல்ற கில்ட்டி ஃபீலிங். சும்மா இந்த அழுது சீன் போடுற வேலைலாம் வேண்டாம். பூர்ணா, கொஞ்சம் பேசாம இரு. சுதா ஒன்னும் பணத்தை சும்மா வச்சிருக்கல, இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணம். அது மட்டும் இல்லாம அது அவளோட பணம். அதை தரலாமா வேண்டாமாங்கிறது அவளுடைய சொந்த விருப்பம். சுதா, நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு அதுதான் காரணமாமா? அப்படி நீ நினைச்சிருந்தனா உன்கிட்ட பணம் கேட்டு உனக்கு தர்மசங்கடம் கொடுத்ததுக்கு நான் உன்கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்கறேமா. என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இன்னும் என்ன வருத்தப்பட வைக்கிறீங்க? உனக்கு என்னம்மா வருத்தம்? வீட்ல எல்லாரோட நடவடிக்கையும் வருத்தமாதாமா இருக்கு. நான் பணம் தரலன்னு சொன்னேன், ஆனா நான் அப்படி சொன்னதுக்கு நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும். இல்ல சுதா அவ்வளவு உறுதியா சொல்லிருக்க மாட்டாளேன்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல? நிச்சயம் தோணி இருக்கும். அதை எல்லார் முன்னாடியும் கேட்காட்டியும் தனியா என்ன கூப்பிட்டு கேப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கேக்கலே தவிர நாங்க நினைச்சோமா சுதா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாளே, இந்த விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நாங்க சத்தியமா பேசணும். ஆனா உன்கிட்ட கேக்குற மனநிலையில இல்ல. ஆமா சுதா, ஒரே நேரத்துல 2-3 பிரச்சனைகள் வரும்பொழுது எந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையோ அதை முதல்ல சரி பண்ண நினைக்கிறது தான் மனித சுபாவமா. நாங்க ஐஷுவோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எப்படியாவது அவ கண்ணீரை துடைக்கலான்னா முதல்ல நாங்க யோசிச்சோம். ஆனா வீட்ல எல்லாரும் எங்க முகத்தையே பார்த்தாங்கடா. யாருமே ஏன் முகத்தை பார்க்கலையேப்பா, என் கூட பேசவே இல்லையே. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம், என்ன வாங்கணும்னு ஒரு கேள்வி இல்ல. பெரியவங்க கோவம் நியாயம் தானே நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா சின்ன சிறுசுங்க கூட நான் ஏதோ பாவம் பண்ணிட்ட மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாங்க. புறக்கணிப்போ வேதனையும் அழுகையுமா நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கிடக்குறேன். யாராவது ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா, நான் தவிக்கிறேன்ப்பா. ஒரே நாள்ல நான் தனி மரம் ஆயிட்டேன். என்னால எப்படிப்பா சாப்பிட முடியும், எப்படி சகஜமா இருக்க முடியும்? நான் சாப்பிட்டா அதுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்னு என் மனசு கேட்டுச்சு. சுதா, ஆயுஷ் பிரச்சனை தீரலன்னு எல்லாரும் கவலைப்படுற இந்த நேரத்துல நீயே ஏதாவது சென்டிமெண்டா பேசி அவங்களை இன்னும் அழ வைக்கிற. போதும், பேசாம போ. அவ ஏன் பேசாம போனோம்? அவ எந்த தப்பு செய்யல பூர்ணா. நானும் அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லல அத்த. சுதா ஆயுஷோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பீரோல வச்சிருக்க 10 லட்ச ரூபாய் பணத்தை தராதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. தனியா கேட்டிருந்தா சொல்லிருப்பேன்னு சொன்னாலே, அது என்னன்னு கேளுங்க. நாம அத பத்தி அப்புறமா பேசலாம். இல்லத்த, நீங்க இப்பவே பேசி கிளியர் பண்ணிட்டா தேவையில்லாம வீட்ல எல்லாரும் சுதா மேல கோவப்படாம வருத்தப்படாமல இருப்பாங்கல்ல. என்ன விஷயம் தெரிஞ்சா நாம வருத்தப்படுவோம் தாண்டா அவ சொல்லல. அப்ப அவ யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாளாமா? இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சிரிப்பா இருக்கு. பீரோல வச்சிருக்க பணத்தை எடுத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இவ போய் சொல்றா மாமா, நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலன்னா அவ ஏதோ ஒரு காரணத்தோட தான் சொல்றாங்கிறது இல்லன்னு ஆயிடுமா? ரவியத்தான், நான் சுதாவுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது காரணம் இருந்தா சுதா மேல கோவம் இல்லாம இருக்கலாம்ல. ராத்திரி நீங்க சுதா மேல எவ்வளவு கோவமா இருந்தீங்க. நைட்டு மொட்டை மாடியில உட்காந்து எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, மறந்துட்டீங்களா? நான் இப்ப சுதா மேல கோவமா இல்ல. நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லாமே சீக்கிரம் மறைஞ்சிரும். ஆனால் இந்த சந்திரன், அதாங்க அந்த நிலா, மறையறதுக்கு 29 நாள் 12 மணி நேரம் 44 நிமிஷம் ஆகுது. ஏன் அவ்வளோ அழகாக அந்த நிலா? அப்படி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த நிலா மறைஞ்சு போனோம். உன் இருட்டில் நான் என்றைக்குமே வெளிச்சமாக இருப்பேன் கார்த்திக்.